பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற சீரியலானது இந்த வாரத்துடன் முடியப்போறதாக தகவல் ஒன்று வெளியாக உள்ளது. அது எந்த சீரியல் என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இல்லத்தரசிகளிலும் முக்கியமான பொழுதுபோக்காக சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் சீரியல்கள் தான் இருக்குது. அப்படி சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் பல சீரியல்கள் சூப்பர் ஹிட் சீரியலாக அமைந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக சொல்லலாம் மெட்டி வழியே சொல்லலாம், சித்தி போன்ற சீரியல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. அந்த சீரியல்லாம் ரொம்ப சூப்பர் ஹிட் சீரியலாக இருந்துச்சு. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 12 மணி வரையும் பல சீரியலில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா கயல், சிங்கப்பெண்ணை, எதிர்நீச்சல், வானத்தை போல, அன்பேவா, மிஸ்டர் மனைவி என பல சீரியல்கள் ஒளிபரப்பாங்க. பல சீரியல் சூப்பர் ஹிட் சீரியலாக இருந்தன. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அன்பேவா சீரியல் தான் முடியப்போறதாக தகவல் வெளியாக உள்ளது. அதாவது இந்த சீரியலானது 2021 செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த சீரியலில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சீரியலில் நடிகை ஜோவிதா, நடிகை அம்பிகா, கார்த்திக் வாசி என பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த சீரியலில் நடிக்கிறாங்க. இந்த சீரியலானது தினமும் பிற்பகல் 12 மணிக்கு ஒளிபரப்பாகி வந்துச்சு. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா கன்னட தொடரான கஸ்தூரி சீரியலின் ரீமேக் தான். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே இந்த சீரியலில் அம்பிகாவை காணா, அம்பிகா இந்த சீரியலுக்கு வரவே இல்லை. அதனால ரசிகர்கள் பலரும் அம்பிகா சீரியலேருந்து விலகிட்டாங்களா என கேள்வி கேட்டு வந்த நிலையில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நடிக்கிற நடிகை ஒருத்தவங்க சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது அருவி சீரியல் இறுதிக்கிட்ட ஷூட்டிங்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னும், நான் இந்த சீரியலை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த சீரியல் டீமோட எடுத்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது அருவி சீரியலின் கிளைமேக்ஸ் எபிசோடு வருகிற சனிக்கிழமை, அதாவது மே 13ஆம் தேதி ஒளிபரப்பாகும் என அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த சீரியல் முடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுக்கு பதிலாக இதே தொலைக்காட்சியில் வாரணம் ஆயிரம் அப்படின்னு ஒரு புது சீரியலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம். அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா நடிகர் நியாஸ், சுவாதி லீட் ரோலில் நடிக்க போகிறாங்க. வாரணம் ஆயிரம் சீரியலில் மக்கள் விரும்பி பார்ப்பாங்களா? அந்த சீரியலின் கதைக்களம் எப்படி இருக்குது? அந்த சீரியலுக்கு டிஆர்பி நல்ல ரேஞ்சில் இருக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.